எல்லாருக்கும் தெரியும். என்ன தலைப்பு? கர்த்தாவே திறந்தரணும். இது வரைக்கும் பல கோணங்கள்ல தேவனுடைய வார்த்தை வந்திருக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதுல ஒரு சில பாயிண்ட் அங்கெங்களும் ஒன்னா கூட வரலாம். அவன் ஒரே ஆவியானவர் தானே, அதனால ஒரு சில வார்த்தைகள் ஒன்றாக வரலாம், கோர்வையாக வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்சவங்க நீங்க நோட் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட கூட நீங்க திருப்பி கொள்ளுங்க, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். போதும். இங்கே யோவான் எழுதுகிறார், உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அது இருந்தது. அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஒரு மனுஷனாலும் கூடல. அது விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள்னா நமக்கு வானத்துல இருக்கிற கடைமடை மட்டும் ஒருத்தரும் இல்லை. சரி, வானத்துலதான் யாரும் இல்லை, பூமியில யாராவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பூமியிலும் யாரும் இல்லையா. பூமியிலும் பூமிக்கு கீழும் ஆழங்களிலும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஒருவரும் இல்லை. அப்போ யோவானுக்கு ஒரு வேதனை வருது. அவர் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பலத்த தூதருடைய சத்தம் கேட்டதான். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். நமக்கு கூட ஒரு பெரிய காரியம் இருக்கு. என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை யாரால செய்ய முடியும்? இந்த விடுதலை யாரால கொண்டு வர முடியும்? இந்த சுகத்தை யாரால கொண்டு வர முடியும்? எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமே, என் கணவனார் மாறணுமே, என் பிள்ளைகள் மாறணுமே, இந்த அற்புதத்தை யாராலும் செய்ய முடியாதா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற வேளையில அன்றைக்கு யோவான் அழுது கொண்டிருந்தேன். எதற்கு? இந்த புஸ்தகத்தை யாரும் திறக்க முடியாதா? என் ஜனத்துக்கு ஒரு பெரிய விடுதலை வராதா? இந்த புஸ்தகத்துல என்ன வெளிப்பாடுகள் இருக்கு, என்ன கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சை உள்ளவனாக, தாகம் உள்ளவனாக அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். யாராலும் திறக்க முடியல, வானத்திலும் திறக்க முடியல. வானங்கள் எத்தனை வானம் இருக்கு நமக்கு தெரியல, அப்படிதானே? எத்தனை வானம்? பவுல் சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனேன். அப்ப அதுக்கு மேல இருக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பவுல் எழுதும் பொழுது 3ஆம் வானம் வரைக்கும் நான் சென்று வந்தேன் என்று சொல்லுது. அப்போ வானங்கள் முழுவதும் ஆராய்ச்சி பார்த்தாலும் ஒரு மனுஷனும் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியல. சரி, வானத்தை விட்டுடுங்க, பூமியில யாராவது இருக்காங்கன்னா பூமியில ஒரு மனிதனும் இல்லை. சரி, பூமியில தான் யாரும் இல்லை, பூமியின் ஆழங்களில யாராவது ஒருவர் இருப்பார்கள் என்று பார்த்தா பூமியின் ஆழங்களிலும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஆளே இல்லை. உடனே அவர் அழுது புலம்ப ஆரம்பித்தார். உடனே ஒரு சத்தம் வருதான். அப்பொழுது 5ஆம் வசனத்துல, அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? என் வாழ்க்கையில யாருமே இந்த அற்புதத்தை செய்ய முடியாதா? இந்த சுகத்தை எனக்கு வராதா? இந்த நன்மைகள் வராதா? இந்த பலவீனங்கள் மாறாதா? யார் எனக்காக அற்புதங்களை செய்ய முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய மூப்பர்கள் அவர்கள் சொல்றான், யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. ஆமென். யூதா கோத்திரத்து
சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாசல்களையும் திறக்க யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேருமானவர் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கவே முடியாதபடி பூட்டுகிறவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அப்போ நீங்க கூட நினைக்கலாம், அன்றைக்கு யோவான் அழுதது போல, ஆண்டவரே எங்க வாழ்க்கை யார் அற்புதத்தை செய்ய முடியும், என் பிள்ளைக்கு யார் அற்புதத்தை செய்ய முடியும், இந்த மரண கட்டிகளிலிருந்து யாரு விடுவிக்க முடியும், எங்க வேலையில இத்தனை வருடம் நான் வேலை செய்யறேன், இன்னும் ஒரு ப்ரமோஷன் வரல, இன்னும் பணி நிரந்தரம் வரல, யார் இந்த அதிகாரத்தை கொண்டு வர முடியும், யார் எங்களுக்காக அற்புதங்களை செய்ய முடியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்கிறார், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் முத்திரைகளை உடைக்க புஸ்தகத்தை திறக்க அதிகாரங்களை உடையவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் திறக்க போகிறார். அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் எப்படிப்பட்டவரா? ஜெயம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்படியாக அங்கு எழுதப்பட்ட 6ஆம் வசனத்துல, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்கள் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவுடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சிரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமா விழுந்து அல்லேலூயா. பாருங்க, முதல் அழுதான், இந்த புஸ்தகத்தை யார் திறக்க முடியும், யார் இந்த முத்திரைகளை உடைக்க முடியும் என்று அழுது புலம்பின அந்த யோவானுக்கு வார்த்தை வந்தது, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் அதிகாரம் கொண்டிருக்கிறார், ஜெயம் பெற்றவராக இருக்கிறார். இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் உள்ள வர அல்லேலூயா ஆமென் சொல்லலாமா. சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். புஸ்தகத்தை வாங்கின உடனே என்ன நடந்ததா? 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமா விடுறாங்க. அல்லேலூயா. அவர்கள் பாடலை பாட ஆரம்பிக்கிறார்கள், துதிக்க ஆரம்பிக்கிறார்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை கொண்டு வராங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் இந்த 4 நாட்களா ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் அவர் புஸ்தகத்தை வாங்கும் பொழுது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை கொண்டு வந்தாங்களா. அல்லேலூயா ஆமென் சொல்லலாம். இப்ப என்ன நடக்கும்? அந்த ஜெபங்கள் எல்லாம் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வரும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரப்போகுது. நல்ல சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. இதுவரைக்கும் அற்புதம் செய்ய யாரும் இல்ல, இதுவரைக்கும் முத்திரைகளை உடைக்க யாரும் இல்ல, இதுவரைக்கும் புஸ்தகத்தை திறக்க யாரும் இல்ல. ஆனா ஒருவர் உண்டு, அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் தாவீதின் வேறுமானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கின உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவர்கள் என்ன பண்ணாங்களா? தம்புரை எடுத்து பாடலை பாட ஆரம்பிக்கிறார்கள். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை எல்லாம் கொண்டு வராங்க. நான் சொல்றேன், இந்த 4வது நாள்ல எத்தனை பேர் வந்து ஜெபித்தீங்களோ உங்க ஜெபங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வந்திருக்கு, நம் தேவனுக்கு முன்பதாக வந்திருக்கு. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்திருக்கு. அல்லேலூயா.
24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூர்வ வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு, 10ஆம் வசனம் சொல்லுங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினே, நாங்கள் பூமியிலே அரசளவும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? 24 மூப்பர்கள் வந்து சொல்ல, ஆண்டவரே, நீர் அடிக்கப்பட்டு இந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. இப்ப எப்படி மாத்திட்டாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அல்லேலூயா. ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு உயர்வு வருது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் புஸ்தகத்தை வாங்கின உடனே மூப்பர்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, தம்புருங்களை கொண்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் எல்லாம் வருது. இப்பொழுது எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தீங்களே, சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் இருந்து எங்களை உமக்காக மீட்டு கொண்டீரு. சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க? சகல ஜாதிகளிலும். நம்ம இந்திய தேசத்துல மட்டும் 140 கோடிக்கு மேல ஆயிடுச்சு. ஆமென். 148 145 கோடி வந்துட்டாங்க. அப்ப முழு உலகத்துல எத்தனை கோடி பாருங்க, எத்தனை ஜனங்கள். எல்லா ஜனங்களுக்குள்ள இருந்தும் எல்லா ஜாதிகளில் இருந்தும் கர்த்தர் உங்களை என்னை மீட்டெடுத்தார். அடுத்தது சொல்றாங்க, எங்களை மீட்டெடுத்ததோடு விடல, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது சாதாரணமா இருக்க எல்லாமா உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்திருக்கு. நம்ம சொல்ல முடியும், நான் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை கனப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், எனக்கு ஒரு மேன்மையான அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லலாமா? ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. அவர் ஜெயம் பெற்றதுனால நீங்களும் ஜெயம் பெறுவீங்க. ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறார். ஆமென். அங்க சொல்லப்படுது, எங்களை ஆசாரியர்களாய் மாற்றினேன், எங்களை ராஜாக்களாய் மாற்றினேன், எங்களை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றினேன். எத்தனை அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இது அப்படியே நிறுத்துவோம். அப்படியே நிறுத்தி அப்படியே வெளியில வந்தீங்கன்னா, ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, அவங்களுக்கு முன்பதாக அக்கவோட சொன்னாங்க, பாதைகள் எல்லாம் திறக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:1 வாசித்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் முன்பாக கர்த்தர் கோணலானவைகளை சுவைப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் இடிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் இடிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலாவைகளை சுவையாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட உங்களுக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஆமீன். சொல்ல மாட்டீங்களே? நல்ல மகிழ்ச்சியா சொல்லலாமா? எத்தனை பேரை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அத்தனை பேருக்கும் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். கோணலானவைகளை சுவையாய் மாற்றுவார். அந்த 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, வெண்கல கதவுகளை உடைத்து, எதற்காக உடைகிறாரா? எதற்காக உடைகிறாரா? பொக்கிஷங்கள்லாம் கொடுக்க, இரண்டாவது மறுபடியும் அதை பூட்டக்கூடாது. ஆமென். இருந்தா தானே பூட்டுவேன். ஆமென். கர்த்தர் திறக்கிறாருன்னா பாருங்க, மறுபடியும் ஒருவனை வந்து பூட்டிடக்கூடாது, மறுபடியும் ஒருவனை வந்து உங்க ஆசீர்வாதங்களை பறித்து விடக்கூடாது. வெண்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். நான் சொல்றேன், மறுபடியும் ஒருவனை வந்து பூட்ட முடியாது.
ஆமென். ஒருவரை வந்து பூட்ட முடியாது. அழைக்கப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவங்க மாத்திரம் இல்ல, நாம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆமென். ஆண்டவர் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்றேன். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை இதே அதிகாரத்துல 17, 18 நீங்க வாசித்தீர்களா? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாகவும் ஆக்குவேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பதாக கதவுகள் திறந்திருக்கும், கோணலானவைகள் செவ்வையாய் மாறும், இரும்பு தாழ்பால்கள்லாம் உடைக்கப்படும். இங்க தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன், நான் உன்னை நடத்துவேன். சிறுமையான ஜனங்கள் தாகத்துக்கு வரணும் பொழுது நான் சொல்றார், மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளையும் திறப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக பள்ளத்தாக்குகளிலிருந்து நீரூற்றுகள் புறப்படும், வனாந்திரம் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவாராம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் பள்ளத்தாக்குகளில் இருந்து நீரூற்றுகள் வரும், மேடுகளிலிருந்து ஆறுகள் புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். வனாந்திரங்கள் மாறி தண்ணீர் தடாகங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு சொல்லலாமே, ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு சொல்லுங்க எல்லாம், எனக்கு நீரூற்றுகள் காத்திருக்கு, எனக்கு நீரூற்றுகள் காத்திருக்கு, எனக்கு ஆறுகள் காத்திருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சிறுமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரணும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். வனாந்திரத்திலிருந்து தண்ணீர் வரும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லமா? தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு கர்த்தர் திறப்பார். பள்ளத்தாக்குகளிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், மேடுகளிலிருந்து ஆறுகள் புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எல்லா வறுமைகள் மாறும், வறட்சிகள் மாறும். வறட்சி எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த ஜெபங்களுக்கு பிறகு கர்த்தர் நல்ல ஒரு தண்ணீர் தடாகங்களை கர்த்தர் திறக்க போகிறார், நீரூற்றுகளை ஓட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. முதல் சொன்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக கர்த்தர் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார், வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். கோணல் எல்லாம் மாறும். அபிஷேகம் பண்ணப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். வெண்கல கதவுகள்லாம் உடைப்பார். இனி அது பூட்டாதபடிக்கு கர்த்தர் உடைத்து போடுவார். இரண்டாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு தண்ணீர்கள் நீரூற்றுகளாய் ஓடும். மூன்றாவதாக சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காகவும் தம்முடைய ஆலயத்துக்காகவும் என்ன திறக்க போறாரா? ஆயுத சாலையை திறப்பாராம். ஹல்லேலூயா. இதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயா கதவு திறப்பேன் நீங்க, ரொம்ப நல்லது. பள்ளத்தாக்குகளிலிருந்து நீரூற்றுகள் வரும் சொன்னீங்க, ரொம்ப நல்லது. ஆனா மூணாவதா ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக தம்முடைய ஆலயத்திற்காக ஆயுத சாலைகளை திறப்பாராம். என்னையா ஆயுத சாலைனா, சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க, தம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் செய்ய, தம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்ய தம்முடைய ஆயுத சாலையை அவர் திறக்க போகிறார்.
அல்லேலூயா. என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24, 25. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24, 25. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்கிண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிப்பட்டும் போனாய். நீ கர்த்தரோடு யுத்தம் கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். இது கல்தைய தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. தம்முடைய ஜனத்துக்காக, தம்முடைய ஆலயத்துக்காக, தம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக, தம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக, தம்முடைய பிள்ளைகளுடைய நீதிக்காக கர்த்தர் ஆயுத சாலையை திறக்க போறார். ஆமென். என்ன நடந்ததுன்னு இந்த 50 அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒரு ஒன்றுமே தெரியாத, வழி தெரியாத ஒரு ஆடுகளை போல பார்க்கிறார். என் ஆடாகிய என் மந்தைகளை இவர்கள் சிதறடித்தார்கள், என் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார்கள், அவர்களுக்கு விரோதமாக என் ஆயுத சாலையை திறப்பேன். வசனம் படிக்கலாம், 17ஆம் வசனத்திலிருந்து படிக்குமா அதே அதிகாரம். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னவா? தெரிப்பட்டு போன ஆடு, சிதறி போன ஆடு. இஸ்ரவேல் என்னமா சொல்றாங்க? இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனமாகிய உங்களை நீங்களும் நானும் எப்படி இருந்தோமா? சிதறி போன ஆடுகளை போல இருந்தோம். சிதறி போன ஆடுகளை முதலாவதாக அசீரியா ராஜா அவர்களை சிறுமைப்படுத்தினான். அல்லேலூயா. சிங்கத்தை போல வந்தான். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். இருக்கீங்களாம்மா? ஆமென். நம்ம இருக்கிற இடங்களில, நம்முடைய வேலை ஸ்தலங்களில நம்முடைய எலும்புகளை உடைவாங்க. இரவு பகல், நைட்டு பகல் டியூட்டி போட்டுட்டே இருப்போம். ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணா கொடுக்கறதே இல்லை. இல்ல அப்படிதானே? அப்படியா இல்லவா? ஆமா, நைட்டு பகல் வந்து ஆகணும், ஆளே இல்ல. எலும்ப முறிக்கிற ஆட்கள். பாபிலோன் ராஜா எலும்ப முறிச்சானா? யாருடைய எலும்ப? ஆட்டுக்குட்டி ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்பு. ஒண்ணுமே அறியாத, வாய் திறவாத ஆடுகளாக இருந்த, சிதறிப்போன ஆடுகளாக இருந்த நம்முடைய எலும்புகளை முறித்தார்கள். சிங்கங்களை போல வந்து பட்சித்தார்கள். அப்போ கர்த்தர் பார்க்கிற, ஏன் ஜனத்தை, ஏன் ஆடுகளை அசீரியா ராஜா சிங்கத்தை போல வந்து கவி கொண்டு போனான். பாபிலோன் ராஜா அதன் எலும்புகளை முறித்தான். 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டிப்பேன். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயிம் மலைகளிலும் கீழையாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக ஆயுத சாலையை திறப்பார். அல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கீங்களோ, எங்கெல்லாம் எதிரிகளால் சூழப்பட்டு இருக்கீங்களோ, எத்தனை முறை உங்களை சிங்கங்கள் பட்சிக்க வந்ததோ, எத்தனை முறை உங்கள் எலும்புகளை நொறுக்க சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் என்ன திறக்க போறாரா? கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலைகளை திறப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஆயுத சாலையை திறப்பார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக, அழைக்கப்பட்டவனுக்கு முன்பதாக வாசல்கள் திறந்திருக்கும். பொக்கிஷ சாலைகளை பூட்டின கதவுகளை அவர் உடைப்பார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காக மேடுகளில் இருந்து ஆறுகள் புறம்பட்டு ஓடும், பள்ளத்தாக்குகளிலிருந்து நீரூற்றுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் இந்த 50 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக எப்படி அவர் யுத்தம் பண்ணுகிறார், எப்படி அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் எழுதி வைக்கிறார், என் ஆட்டுக்குட்டிய, ஒன்னும் தெரியாது என் ஜனத்தை
அசிரியா ராஜா அவன் பிடித்து கொண்டான். அல்லேலூயா. சிங்கத்தை போல வந்தானா, சிங்கத்தை போல வந்து ஆட்டுக்குட்டிகளை அவன் கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆமென். மிச்ச மீதி இருக்கிறது இந்த பாபிலோன் ராஜா வந்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகளை முறித்து போட்டான். இதெல்லாம் கர்த்தர் ஞாபகப்படுத்தி எழுதி சொல்லுகிறாரு, என் ஆயுத சாலையை திறப்ப. 25ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் பொக்கிஷங்களை மாத்திரம் திறக்கல, நீரூற்றுகளை மாத்திரம் திறக்கல, தம்முடைய ஆயுத சாலைகளை திறப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போதும். கர்த்தர் உங்கள் சார்பில் நின்று யுத்தங்களை நடத்துவாராக. கடைசியாக 4வது பாயிண்ட், சுவிசேஷத்துக்காக அவர் கதவுகளை திறப்பா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்திலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? துரோவா பட்டணத்துல மாத்திரம் இல்ல, எங்கெல்லாம் நம்ம சுவிசேஷத்துக்காக நிற்கிறோமோ அந்த இடங்களில கர்த்தர் கதவுகளை திறப்பார். 1 கொரிந்தியர் 16:9, ஏனெனில் இங்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள், அப்படியே வெளிப்படுத்தலுக்கு வாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் இப்ப 11ஆம் வசனத்துல வாசிப்போம். முதல் பகுதியில படிச்சோம். முதல் பகுதியில இந்த புத்தகத்தை யார் திறப்பா, அது முத்திரைகளை யார் உடைப்பா என்று யோசிக்கிற வேளையில ஒரு பெரிய மூப்பர் வந்து சொல்லுகிறார், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ கலங்காத. உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தம்புருகளை எடுத்து தேவனை பாடினார்கள். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை கொண்டு வந்தார்கள். சாஸ்தாகமாய் விழுந்து பணங்கினாங்க. சொன்னாங்க, ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தீங்க, உடைய ரத்தத்தினால எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க. சாதாரணமாக இருந்த எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றினீங்க. இப்ப அடுத்த 11ஆம் வசனத்துல, பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 இருந்தது. இருங்கம்மா, முதல் லேயர்ல பாத்தீங்கன்னா 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள். அடுத்த லேயர்ல பாத்தீங்கன்னா அவர்களை சிங்காசனத்தை சுற்றிலும் அந்த 4 ஜீவன்களை சுற்றிலும் 24 மூப்பர்களை சுற்றிலும் 10,000 தூதர்களும் 1000 தூதர்களும் நின்று கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. 12ஆம் வசனத்துல, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அடுத்த 13ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகள் யாவும், அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது சொல்றாங்க, வானத்துல இருக்கிற எல்லா சீஷர், வானத்துல இருக்கிற எல்லாரும், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள், பூமி மாத்திரம் இல்ல, சமுத்திரத்தில் இருக்கிற வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலையிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். 14ஆம் வசனம், அதற்கு 4 ஜீவன்களும் ஆமீன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படியே நாம எழுந்து நிற்போம். நமக்குள்ள ஒரு பெரிய பாரம், யார் விடுதலை ஆக்க முடியும், யார் சுகமாக்க முடியும், யார் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்? இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் முத்திரைகளை உடைக்க, புஸ்தகத்தை திறக்க, முத்திரைகளை உடைக்க அவர் ஜெயம் கொண்டு இருக்கிறார். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதபடிக்கு திறக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கோணலானவைகளை அவர் சபைப்படுத்துகிறார்.
அழைக்கப்பட்டு இருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களை, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற கர்த்தர். காரணம், இனி மறுபடியும் ஒருவனாக பூட்டாதபடிக்கு, ஒருவனாக வந்து பூட்டி விடாதபடிக்கு இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அழைக்கப்பட்ட எனக்கு கர்த்தர் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். இரண்டாவதா சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்கள் நானும் சகல சாதி ஜனங்களிலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டா. நம்ம ஐஸ்வர்யவான்கள் என்பதற்காகவோ ஞானமுள்ளவர்கள் என்பதற்காகவோ அல்ல. நாம இருக்கிற ஜனத்தில கொஞ்ச ஜனமா இருந்தோம், ஒன்றுமில்லாம இருந்தோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ராஜாக்களும் ஆசிரியமாக்கினார். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு முன்பதாக மேடுகளிலிருந்து ஆறுகள் புறப்படும், பள்ளத்தாக்குகளிலிருந்து நீரூற்றுகள் தோன்றும். ஹல்லேலூயா! வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாய் மாற்றுவார், வறட்சியான இடத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். உங்களுக்காக நீரூற்றுகள் புறப்படும். ஹல்லேலூயா! மூன்றாவதாக, தம்முடைய ஆலயத்துக்காக தம்மால மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்தை உபத்திரப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கு எதிராக கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறப்பா, ஆயுத சாலையை திறப்பா. என் ஜனம் ஹல்லேலூயா தெரிக்கப்பட்ட ஆடுகளை போல இருக்கு, சிதறடிக்கப்பட்ட போல ஆடுகளை போல இருக்கு. அதை சிங்கங்கள் வந்து பட்சித்தது, அதன் எலும்புகளை ஜனங்கள் முறித்தார்கள். கர்த்தர் அதற்காக நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆயுத சாலையை திறப்பா. கடைசியா சொல்றேன், ஆண்டவருக்காக ஓடணும், உழைக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு திறந்த வாசல கர்த்தரே திறந்து வைத்திருக்கிறார். இந்த தேசத்துல திறந்த வாசல் உண்டு, இந்த தேசத்துல அனுகூலமான வாசல் உண்டு. இந்த தேசத்துல கர்த்தர் ஒரு சுவிசேஷத்துக்காக இன்னும் அனுகூலமான கதவை திறந்து வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் மூட்ட முடியாது, அதை ஒருவரும் தடுக்க முடியாது. கர்த்தாவே திறந்துள்ளப்பா, கர்த்தாவே திறந்துள்ளப்பா. இந்த வேலையை வந்து ஜெபித்த அத்தனை பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறேன். எங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை, எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலைய, எங்க வாழ்க்கையில ஒரு மேன்மைய, எங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம், தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலே ஏறெடுக்கப்பட்ட அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தாவே திறந்தருளும். அன்றைக்கு எலிசா ஜெபித்தது போல கர்த்தாவே திறந்தருளும். நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். கர்த்தாவே திறந்தருளும். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் பார்க்கும்படியான கண்களை திறந்தருளும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, இன்னும் சோர்ந்து நாமல் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை திறந்தருளும். ஆண்டவரே, கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.